திருநெல்வேலியில் இருக்கிற எஸ்ஐ சையத் அப்துல் காதர் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நான் ஏன் கண்ணால் 100% நான் வந்து யூஎஃப்ஓவை பார்த்தேன். யூஎஃப்ஓனா அன்னோன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ், ஜென்ரலாக இந்த சாசர் மாதிரி ஏலியன்ஸ்லாம் வந்து இறங்கக்கூடிய டிவைசஸ் காமிப்பாங்கல்ல, அதை நான் 100% திருநெல்வேலி மேலே, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற திருநெல்வேலி மேலே கூடன்குளம் அணுமின் நிலையம் இருக்குல்ல, ஸோ கூடன்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட், அதுக்கு மேலே நான் 100% நான் பார்த்தேன். அது வந்து ஜிக்ஸாக்காக மூவ் ஆகிட்டு இருந்துச்சு அண்ட் அது ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு. இது கண்டிப்பாக வேற ஏதோ ஒரு ஃப்ளைட்டோ பறவையோலாம் கிடையாது. அதை பார்த்தேன், அது 100% யூஎஃப்ஓ தான். நான் ஒரு தடவை இல்லை பல தடவை பார்த்துருக்கேன். அதுவும் வந்து சென்னையில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு டிஜிபி வந்து பறக்கும் தட்டை பார்த்தேன்னு ஒரு விஷயத்த சொன்னார். அவர் சொல்லி 10 நாளுக்குள்ளே நான் கூடன்குளம்லையும் பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போது இது ரொம்ப சீரியஸான டிஸ்கஷனாக இன்டர்நெட்டில் உருவாக ஆரம்பிச்சிருக்குது. போன தடவை அந்த எக்ஸ் டிஜிபி சொன்னப்போ நம்ம அதை பெருசாக சீரியஸாக எடுத்துக்கல, என்ன தமிழ்நாட்டுக்குள்ளே ஏலியன் வந்துருச்சான்னு கேட்க ஆரம்பிச்சோம். பட் இப்போ நிறைய பேருக்கு ரொம்ப சீரியஸாக நிறைய டாட்ஸை கனெக்ட் பண்ணி பார்க்குறப்போ உண்மையிலே ஏதோ நடந்துட்டுருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சிட்ருக்கு. அண்ட் இந்த கேள்வி திருநெல்வேலியில் மட்டும் கிடையாது, கூடன்குளம் அணுமின் நிலையம் மட்டும் கிடையாது, சென்னையில் இருக்கிற கல்பாக்கம் கிட்ட பார்த்துருக்கோம், அமெரிக்காவில் இருக்கிற நிறைய நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி வானத்தில் ஒரு பறக்கும் தட்டை பார்த்துருக்கோம், ஒரு அன்னோன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்டை பார்த்துருக்கோங்கிறது வந்து ரொம்ப காமனான குற்றம் இருக்குது. அப்போது அன்னோன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் இந்த ஃப்ளையிங் சாசஸ் இதெல்லாமே வந்து அணுமின் நிலையங்கள் மேலே அதிகமாக பறந்துட்டு இருக்குது. இது ஏதாவது நம்மளுக்கு மெசேஜை சொல்ல வருதா? இது வேற்று கிரக வாசிகள் பண்ணுற வேலையா? அதாவது ஏலியன்ஸ் இருக்காங்களா? அவங்க நம்மளை பார்த்துட்டு இருக்காங்களா? இப்போ நமக்கு மேலே பறந்துட்டு இருக்காங்களாங்கிற பல கேள்விகள் எழுப்பிட்டு இருக்குது. ஜென்ரலாக இந்த மாதிரி வீடியோ முடிகிறப்ப ஏலியன்லாம் ஒன்றும் இல்லைங்க, இது சும்மா பறவைதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வீடியோவாக இது இருக்க போகிறது கிடையாது. ரொம்ப சீரியஸாகவே இந்த ஆங்கிள்லேயே என்னதான் நடந்திருக்குங்கிறத நம்ம ரொம்ப சீரியஸாக அப்ரோச் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டாப்பிக்கை அதை ரொம்ப சிம்பிளிஃபைடாக பார்க்க ஆரம்பிப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ ரீசெண்டாக நான் சொன்ன மாதிரி எஸ்ஐ சையத் அப்துல் காதர் வந்து டிடி நெக்ஸ்ட்டுக்கு ஒரு இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் 100%, நான் 100%க்கு மேலே ஷியராக இருக்கேன். வாட் ஐ சா வேர் யூஎஃப்ஓஸ், நான் பார்த்தது அன்னோன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் தான் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அது கூடவே அண்ட் அது வந்து திடீர்னு நின்ன விதமாக இருக்கட்டும், த வே இட் ஸ்டுட் ஸ்டில், த வே இட் மேட் ஜிக்ஸாக் மூமெண்ட்ஸ், அண்ட் அது வந்து நின்னதா, திடீர்னு அந்த இடத்துல நின்னதாக இருக்கட்டும், வானத்தில் ஏதோ தூரத்தில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஒரு பொருள் அது திடீர்னு மூவ் ஆனதாக இருக்கட்டும், அண்ட் அது சடனாக நின்னதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அது மேக் பண்ண ஜிக்ஸாக் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், அண்ட் த ஸ்பீட் இதெல்லாம் எவ்வளோ வேகமாக பண்ணுச்சு அப்படிங்கிறது போக, அண்ட் திடீர்னு டிஸப்பியர் ஆனதாக இருக்கட்டும், காணாமல் போனதாக இருக்கட்டும், இதெல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது மனிதர்கள் உருவாக்கின ஒரு பொருளாக இருக்க வாய்ப்பில்லை. அது நின்னதாக இருக்கட்டும், வேகமாக மூவ் ஆனதாக இருக்கட்டும், திடீர்னு அப்படியே அங்கேருந்து வானத்தில் காணாமல் போனதாக இருக்கட்டும், இது கண்டிப்பாக ஏதோ யூஎஃப்ஓ தான் அப்படின்னு வந்து அவர் சொன்ன ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக மீடியா எடுத்துட்டாங்க. இன்றைக்கி நார்த் இந்தியாவிலாம் அது பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து ஏலியன்ஸ் வந்துட்டு இருக்காங்கிறது தான் வந்து அங்கே நிறைய சேனலில் ஹெட்லைனாகவே ஓடிட்டு இருக்குது. ஸோ இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதே மாதிரி சென்னையில் வந்து கல்பாக்கம் அணுமின் நிலையம் கிட்ட, இது கூடன்குளம், இது கல்பாக்கம், 2 இடத்துலையுமே அணுமின் நிலையம் இருக்குது. அணுமின் நிலையம் என்ன, நியூக்ளியர் பவரை யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இடங்கள். இது வந்து ரொம்ப ஒன் ஆஃப் த ஹியூமன்ஸோட மோஸ்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்கக்கூடிய 2 இடங்கள். 2மே தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இங்கே எக்ஸ்டிஜிபி என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி இந்த முட்டுக்காடு கிட்ட வந்து நான் நடந்து போயிட்டுருப்பேன், ஈவினிங் இந்த மாதிரி பீச்சில் நடந்து போயிட்டுருப்பேன். இப்போ என் மனைவியோடு போயிட்டுருக்கப்போ நான் வானத்தில் அந்த பொருளை பார்த்தேன், அது ரொம்ப வேகமாக மூவ் ஆகிட்டு இருந்துச்சு, அதை வீடியோ எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு அவரும் ஃபோட்டோஸ் ரிலீஸ் பண்ணார். இப்போ இருக்கிற எஸ்ஐயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருமே சாதாரண ஆட்கள் கிடையாது. 2 பேருமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில், ஒருத்தர் ஆல்ரெடி வேலை பார்த்து டிஜிபியாக இருந்தவர், இன்னொருத்தர் எஸ்ஐயாக இருக்கிறவர். இப்போ எஸ்ஐயாக இருக்கிறவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பார்த்து 2 விஷயமே 10 நாள் கேப்பில் தான் நடந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்து 10வது நாள் அங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சென்னையில் பார்த்து 10 நாளில் திருநெல்வேலியில் பார்த்துருக்கோம்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக இந்த ஏலியன்லாம் அமெரிக்கா பக்கம் தானே போகும், என்ன நம்ம ஒரு பக்கம் வருதுங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் இருக்க உண்மையிலே பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ண ஆரம்பிப்போம். பட் அதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் இதே மாதிரி ஃபினாமினன் இருந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்திருக்குது. ஸோ யூஎஸில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேலே வந்து நிறைய காட்ஸ் எல்லாம் இருக்கிறப்போ ஒரு லைட் வந்து ரொம்ப வேகமாக மூவ் ஆன மாதிரியும், அந்த லைட் வந்து வேகமாக மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிறவங்கள சேஸ் பண்ணிட்டு வந்ததாகவும், அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேலே கரெக்டாக போனதுக்கப்புறம் அது அப்படியே வேனிஷ் ஆயிடுச்சு, அது எங்கே போச்சுனே தெரியல அந்த லைட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களோட ஓரல் ரெக்கார்டு வந்து இருக்குது. இது வந்து 1960s நடந்திருக்கு. 1964 காலகட்டங்களில் அணுமின் நிலையம் மேலே வந்து கரெக்டாக லைட்ஸ் நிறைய மூவ் ஆகுச்சு, வானத்தில் இருக்கிற லைட்ஸ் வந்து ரொம்ப வேகமாக மூவ் ஆச்சு, அந்த இடத்துக்கு கரெக்டாக மேலே போனதுக்கப்புறம் அது வேனிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல கூற்று வந்து நிறைய இருக்குது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தியரிஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் எடுத்துகிட்டு இருக்குது. ஏன்னா மக்கள் நிறைய பேர் வந்து
உண்மையிலே வேற்று கிரகத்தில் யாராவது இருக்காங்களாங்கிறத கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி அப்படி இருந்தாங்கன்னா அவங்க நம்மளை வந்து விசிட் பண்ணாங்கன்னா வானத்தில் இருந்தானே விசிட் பண்ணுங்கிற ஒரு லாஜிக்கும் நிறைய வர ஆரம்பிக்குது. இதை அட்ரஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் உடனே வந்து அன்னோன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் தான் அது. அன்னோன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு தெரியாத பறக்கிற ஒரு விஷயம். அதையே உடனே ஏலியனோட அசோசியேட் பண்ணோம். அது நம்மளுக்கு தெரியல, அவ்வளோதானே. இன்னொரு நாடு வந்து ஏதாவது ஒரு விஷயம் உருவாக்கி இருந்துச்சுன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அதுதான் நான் சொல்லலை, பட் அல்டர்னேட் தியரிஸ் என்னங்கிறத சொல்கிறேன். நம்பக்கூடிய விஷயங்கள், நம்மளுக்கு ஈஸியாக வரக்கூடிய விஷயங்கள், லாஜிக்கலாக ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுவோமே. அமெரிக்காவில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வானத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பலூன் வந்து ரொம்ப ஹைட்டாக, அதாவது ரொம்ப ரொம்ப ஹைட்டாக வந்து பறக்க ஆரம்பிக்குது. இந்த பலூன் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பதறி போய் இன்னும் அது வானத்தில் பறந்துட்டு இருக்குன்னு மாலுக்கு வெளியே, தேட்டருக்கு வெளியே, ஹோட்டல்ஸ்க்கு வெளியே, ஸ்கூலுக்கு வெளியே பசங்க எல்லாருமே பார்த்து வீடியோ எடுத்து டிக்டாக்ல வைரல் ஆக்கிட்டு இருக்கப்போ கனடாவில் இருக்கிறவங்க போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்க வானத்தில் பறந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த வீடியோலாம் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2-3 நாள் என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கனடா மேலேயும் அமெரிக்கா மேலேயும் ஒரே ஒரு விஷயம் வானத்தில் ரொம்ப தூரத்தில் பறந்துட்டு இங்கெல்லாம் வந்துட்டு இருக்குது. இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் கவர்மெண்ட் கிட்ட கேட்டால் அமெரிக்கன் கவர்மெண்ட் எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. அப்போ கவர்மெண்ட்டுக்கே தெரியாத ஒரு விஷயம் அமெரிக்கா மேலே பறந்துட்டு இருக்கு, என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப தேடி அலசி ஆராயிறப்போ ஒரு தியரி ப்ரப்போஸ் பண்ணப்படுது. இது வந்து ஒரு சைனாவோட ஸ்பை பலூன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க ஆகுனா ஸ்பைங்கிறாங்கன்னு யோசிச்சா கடைசியில் அது உண்மையிலே சைனாவோட ஒரு பலூன் தான். சைனா என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது எங்களோட வெதர் பலூன். உடனே கேட்டப்போ சொல்லலை, மாட்டிக்கிட்டாங்க, வேறு வழியே இல்லைன்னு தெரியிறப்போ எங்களோட வெதர் பலூன் தான் அது, தெரியாமல் காத்தடிச்சு அந்த சைடு போயிடுச்சு, எங்கள் சைனாலேருந்து அமெரிக்காவுக்கு காத்தடிச்சு போயிடுச்சுன்னு ஒரு கதை சொன்னாங்க. அமெரிக்கா ரொம்ப காண்டாய் அதுக்கப்புறம் வந்து வானத்தில் பறந்துட்டு இருக்க அந்த பலூனை வந்து ஃப்ளைட்டை வச்சு போய் அடித்து உடச்சி அது வம்சம் பண்ணாங்க. இது வந்து ஒரு வெதர் பலூன் இல்லை, இது ஒரு ஸ்பை பலூனாக இருக்குங்கிறது வந்து அமெரிக்காவோட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட்டாக இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்குது. ஸோ அமெரிக்காவில் அது என்ன சைனா வந்து ஒத்துக்கிற வரைக்கும் அது அன்னோன் ஃப்ளைங் ஆப்ஜெக்ட் தான். ஆனால் அது என்னென்ன நம்ம அதுக்கப்புறம் ஒரு வெதர் பலூன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ இங்கே இருக்கிறதும் அந்த மாதிரி இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு தியரி வச்சு பார்த்தோன்னா அட்லீஸ்ட் பேஸ்ட் ஆன் வாட் த எக்ஸ்-டிஜிபி அண்ட் த எஸ்ஐசிஎஸ் அப்படி இருக்க வாய்ப்பு கம்மி. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வானத்தில் பறந்துட்டு இருக்கிற ஏதோ ஒரு பலூன் கிடையாது, இது ரொம்ப வேகமாக ஜிக்ஸாக்காக மூவ் ஆகுது, காணாமல் போயிடுச்சு, திடீர்னு அப்பியர் ஆகுது, ரொம்ப பிரைட்டாக இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்கிறப்ப அது இன்னும் கியூரியாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பழனி கிட்ட வானத்தில் வந்து இந்த மாதிரி லைட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் லைனாக போயிட்டு இருக்கிறத வந்து வீடியோஸ் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு வேளை ஏலியனான்னு கேட்டோம். பட் அதுக்கப்புறம் அது என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஸ்டார்லிங்க் சேட்டலைட் அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஸ்டார்லிங்க் சேட்டலைட்டுங்கிறது இப்போ நம்மளுக்கு எல்லாம் எப்படி இன்டர்நெட் வந்து வைஃபை யூஸ் பண்ணிருக்கோம், இல்லை வந்து டவர் யூஸ் பண்ணிருக்கோமோ, இலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க் வந்து சேட்டலைட் மூலியமாக இன்டர்நெட் வந்து இந்த இடம் எங்கேயுமே இன்டர்நெட் லைன்லாம் போட முடியாத இடங்களுக்கு கூட இன்டர்நெட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டார்லிங்க் சேட்டலைட் வச்சிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா நீளமாக லைட்டாக தான் எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த ஸ்டார்லிங்க் சேட்டலைட் வந்து பழனி மேலே போகிறப்ப நிறைய பேர் அது ஏலியன் நினச்சிட்டாங்க. ஆனால் அது ஸ்டார்லிங்க் சேட்டலைட்னு தெரிய வந்துச்சு. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இப்போ இருந்தது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து வேற்று கிரகவாசிகள் இல்லைன்னு சொல்லிடலாமான்னு கேட்டிங்கன்னா, அன்டில் ப்ரூவன் அதர்வைஸ் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன் யதார்த்தமான விஷயம், இந்த ஏலியனாக இருக்கிறதுக்கான ஆர்குமெண்ட்ஸ் இப்போலாம் அதிகமாகிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சயின்டிஸ்ட் வந்து ஏலியன் இருக்குதுங்கிறத நம்புகிறாங்க. நிறையானு 19 சொல்ல விரும்பலை, எக்ஸாம்பிளாகவே நான் சொல்கிறேன். முதல்ல மனிதர்களை வந்து நம்ம அப்போலோ மிஷன் அனுப்பிச்சு நிலாவில் போய் இறக்கி விட்டு மறுபடியும் மனிதர்கள் ஆம்ஸ்ட்ராங்கெல்லாம் திருப்பி கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும், அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ரிசப்ஷன் இருக்குன்னு யோசிப்போம்ல, அதான் இல்லை. நிலாவிலேருந்து திருப்பி வந்த மனிதர்களை வந்து ஒரு வாரத்துக்கு குவாரண்டைனில் வச்சுருந்தாங்க. விச் மீன்ஸ் அவங்க எல்லாத்தையுமே சீல் பண்ணி மூடி வச்சுட்டாங்க. ஏன்னா நிலாவில் இருக்கிற ஏதாவது ஒரு ஏலியன் அவங்க மேலே ஒட்டிக்கிட்டு வந்துருந்துச்சுன்னா, சின்ன பூச்சி, ஏலியன் தான் என்ன, எர்த்தில் பிறக்காம வெளியே பிறந்தது கரெக்டாக, நம்மளுக்கு அது எல்லாமே ஏலியன் தான். ஸோ ஒரு சின்ன பூச்சி கூட நிலாவில் வாழ்கிறது ஏதாவது ஒன்று ஒட்டிட்டு வந்துருச்சுன்னா அது எர்த்துக்குள்ளே மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை ஆகிடுமேன்னு சொல்லிட்டு அவங்களை ஒரு வாரத்துக்கு குவாரண்டைன் வச்சு டெஸ்ட் பண்ணோம். அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே சானிடைஸ் பண்ணோம், எல்லாமே நம்ம பண்ணோம். அப்போ நாசாவே டீப் டவுன் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிலாவில் ஏதாவது இருக்குமா இல்லையாங்கிறத பயந்து தான் அப்ரோச் பண்ணிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு தெரியும் நிலாவில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அங்கே உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அட்மாஸ்பியர் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் மார்ஸில் அதே நம்ம சொல்ல முடியாது. மார்ஸில் இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அதே நேரத்தில் நம்ம அனுப்பிச்ச ஒரு ரோவர் வந்து மார்ஸில் சுற்றிட்டு இருக்குது. ஓகேவா, மார்ஸில் சுற்றிட்டு இருக்கிற இந்த ஒரு ரோவர் வந்து நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னாலும் எர்த்தில் வந்து நீங்கள் க்ளீனான இடங்கள்ல எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுருந்தீங்கனாலும் அது அட்மாஸ்பியர், அதாவது காற்றுல வந்து கொஞ்சம் படுறப்பமே வந்து நம்ம ஏதாவது ஒரு மைக்ரோப்ஸ், சின்ன உயிரினங்கள் வந்து அதில் போய் ஒட்டிக்கும். கரெக்டாக அந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கக்கூடிய உயிரினங்கள். அப்போ அந்த மாதிரி உயிரினங்கள் வந்து ஆல்ரெடி இப்போ மார்ஸில் போய் இறங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ரோவரை சுற்றி ஒட்டி இருக்கிறது, அந்த சுற்றி இருக்கிற ரோவரோட வீல்ஸில் ஒட்டி இருந்தது, அது எல்லாமே இப்போ மார்ஸில் உயிர் வாழ்ந்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப நிறைய மைக்ரோப்ஸ் வந்து எர்த்தில் மட்டும் இல்லை, மார்ஸோட அட்மாஸ்பியரில் சர்வைவ் ஆகிறதுக்கு ஆல்ரெடி ரெடியாக தான் இருக்குது. ஸோ அப்போ அங்கேயே ஒன்று வாழ்ந்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ப்ராபப்ளி இது வந்து அடுத்த ஒரு எவல்யூஷனோட பிகினிங்காக கூட இருக்கலாம்ல, முதல் உயிர் எப்படி போச்சுங்கிற கதையாக கூட இருக்கலாம்ல மார்ஸுக்கு. அந்த மாதிரி ஒரு செல் 2 செல் உயிரினங்கள்லாம் அங்கே போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம நம்புகிறோம். அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட
கிட்ட இருக்கிற பிளானட்ஸில் இருக்கிற நிலாக்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போமே. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஜூபிட்டருக்கு வந்து ஒரு நிலா இருக்குது. எர்த்துக்கு மட்டும்தான் ஒரு நிலா. ஜூபிட்டருக்கு சாட்டர்னுக்குலாம் நிறைய நிலாக்கள் இருக்குது. ஸோ ஜூபிட்டரோட யூரோப்பா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் நிலாவில் தண்ணி வந்து எர்த்தில் இருக்கிற எல்லா கடலில் இருக்கிற தண்ணியோடையுமே அதிகமாக இருக்குது. அங்கே அவ்வளோ பெரிய கடல் இருக்குது. முதல் உயிர் வந்து தண்ணிக்குள்ளே தான் தோன்றுச்சுன்னு சொல்கிறோம். அப்போ ஜூபிட்டரோட யூரோப்பாவில் ஒருவேளை உயிர் ஆல்ரெடி இருக்கா கேள்வியாக மட்டும் இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி சாட்டர்னுக்கு வந்து என்க்லேடஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய நிலா இருக்குது. இந்த என்க்லேடஸில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ தெர்மல் வெண்ட் இருக்குது சர்ஃபேஸில். விச் மீன்ஸ் தண்ணியில் வந்து இப்போ நம்ம ஊரில் ஊற்றுலாம் சொல்கிறாங்களே, தண்ணி வந்து அப்படியே பிச்சுக்கிட்டு வரும்ல சில இடங்களில், அந்த மாதிரி என்க்லேடஸ் அப்படின்னு சொல்லப்படுற சாட்டர்னோட நிலாவில் ஹைட்ரோ தெர்மல் வெண்ட் இருக்குது. கொஞ்சம் கதகதப்பாக தண்ணி வந்து பிச்சுக்கிட்டு வருது. பல மில்லியன் வருஷமாக அது அங்கே நடந்துட்டு இருக்குது. அப்போ அங்கே ஒரு உயிர் இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதெல்லாம் விட ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் சொல்கிறேன். டைட்டன் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து சாட்டர்னோட மிகப்பெரிய நிலா. ஓகேவா, சாட்டர்னுக்கு நிறைய நிலா இருக்குன்னு சொன்னீங்க. அது மாதிரி டைட்டன் வந்து மிகப்பெரிய நிலா. அது எர்த்தில் இருந்து 1.2 பில்லியன் கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. டைட்டன் வந்து எர்த்துக்கு சிமிலரான அட்மாஸ்பியர் இருக்குங்கிறத நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். அதில் வந்து மிகப்பெரிய கடல்கள் இருக்குது, மீத்தேன் கேஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு 2047 நாசா வந்து ஒரு ஸ்பேஸ் சப்மரின் அனுப்ப போகிறாங்க. இந்த சப்மரினோட பர்பஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைட்டன் அப்படின்னு சொல்லப்படுற 1.2 பில்லியன் கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய சாட்டர்னோட ஒரு நிலாவை போய் லேண்ட் ஆகி அதோட தண்ணிக்குள்ளே போய் அங்கே உயிரினங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு, உயிரினங்கள் இருந்துச்சுன்னா எப்படி வாழ்ந்துட்டு இருக்குங்கிறத ஸ்டடி பண்ணுறதுக்கு நாசா வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம இதெல்லாம் எங்கே பேசிகிட்டு இருக்கோம்? சாட்டர்னோட மூன், ஜூபிட்டரோட மூன், மார்ஸ், மூன், இதுதான் நம்மளோட மொத்த எக்ஸ்ப்ளோரேஷனு. இதை மட்டும் பார்த்துக்கிட்டு பிரபஞ்சத்தில் வேறு எங்கேயுமே ஏலியன் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இதையுமே நம்ம இருக்கான்னு சொல்லி இங்கே தேடி பார்க்குறப்பமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம தேடி பார்த்துட்டு இருக்கோம். அப்போது யோசிச்சு பாருங்கள், ஒரு சோலார் சிஸ்டம் இது. இன்னும் எத்தனை சிஸ்டம்ஸ் இருக்குது, எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது, அதை சுற்றி எத்தனை பிளானட் சுற்றிட்டு இருக்குது, எத்தனை கேலக்சிஸ் இருக்குது, எத்தனை யூனிவர்ஸ் இருக்குது. இன்னும் வெளியே போக போக ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பிளானட்ஸ் ஆர் தேர். பாசிபிலிட்டி ஆஃப் லைஃப் வந்து ததும்பிட்டு இருக்குது. ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பிளானட்ஸ், மில்லியன் இல்லை, பில்லியன் இல்லை, ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பிளானட்ஸ் இருக்குது. அதில் நம்ம மேப் பண்ணி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சது 5000 பிளானட் தான். 5000 பிளானட்டில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணது 3-4 பிளானட் தான் மொத்தமே, எர்த்தையும் சேர்த்தே. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம இதை மட்டும் பார்த்துட்டு ஏலியன் ஒன்று இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்ம ஒரு மிகப்பெரிய பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு சின்ன பாறையில் வாழ்கிற நம்மளுக்கு ஒரு உயிர் பிறந்த ஒரு எவல்யூஷன் நடக்க முடியும்னால் இது இன்னொரு இடத்துல நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஒரு இடம் இல்லை, எத்தனை இடங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அத்தனை இடங்கள் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதான் விஷயங்களை நம்ம ஏலியன் தானே சொல்லுவோம். அது ஒரு பூச்சியாக இருக்கலாம், இல்லை நம்மளை மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு 6 திறன் கொண்ட 6th சென்ஸ் கொண்ட ஒரு லைஃபாக இருக்கலாம், இல்லை நம்மளை விட அட்வான்ஸ்டாக இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் ரொம்ப வருஷமாக நம்ம வானத்தில் வந்து நம்ம பெரிய ரெக்கார்ட்லாம் அனுப்பிச்சிருக்கோம். சிடிக்கு முன்னாடி ரெக்கார்டு இருந்துச்சுல பெருசாக, அந்த ரெக்கார்டில் வந்து ஹியூமன் சவுண்ட் எல்லாத்தையுமே நம்ம வச்சு கூட அனுப்பிச்சிருக்கோம். பெங்காலிலாம் அதுக்குள்ளே இருக்குது. பெங்காலி ஒரு வேளை ஏலியன் பேசிச்சுன்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம என்னெல்லாமோ நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி மியூசிக் எல்லாம் போட்டு நம்ம அனுப்பிச்சி விட்ருக்கோம் ஸ்பேஸ்க்குள்ளே. என்னைக்காவது ஒரு நாள் அது பார்த்துறாதான்னு தெரிஞ்சுக்கிட்டு, யாராவது ஒருத்தங்க கண்டுபிடிச்சிட மாட்டாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு. இந்த கண்ணாம்பூச்சி விளையாடணும்னு வச்சுக்கோங்களேன், எடுத்த உடனே அந்த கண்ணை கட்டி விட்டவங்க கையில் சுற்றி மட்டும் தேடிட்டு இருப்பாங்கல்ல, ஆனால் எல்லோரும் தள்ளி ஒளிஞ்சிருப்பாங்க. நம்ம இப்போ சுற்றி இருக்கிற இடத்த தான் தேடிட்டு இருக்கோம். ஒரு நாள் அந்த கண்ணை கழட்டி விட்டு யார் எங்கே இருக்காங்கன்னு பார்க்க ஆரம்பிப்போம் தெரியுமா? அன்னைக்கு தெரியும் இந்த பிரபஞ்சத்தில் நம்மளை மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்னு. இவ்வளோ பெரிய கான்செப்டை யோசிச்சுக்கிட்டு நம்ம ஊரில் வானத்தில் ஏதோ பறக்குதுன்னு தெரிஞ்ச உடனே ஒருவேளை ஏலியனாக இருக்குமான்னு யோசிக்கிறது ரொம்ப நார்மலான விஷயம். ஆனால் ஏலியனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஆனால் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்ம என்றைக்குமே சொல்ல முடியாது. அது என்னன்னு நம்ம தெரிஞ்சு பார்க்குற வரைக்கும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்னு மட்டும் தான் சொல்ல முடியும். இந்த ஒரு பர்டிகுலர் கேஸில் அணுமின் நிலையம் கூடன்குளமாக இருக்கட்டும், கல்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து இது இருக்கிறதுக்கான வானத்தில் பறந்துட்டு இருக்குங்கிறப்போ இது ஏலியனாக இருக்குன்னு இமீடியட்டாக நம்ம யோசிச்சாலும் லாஜிக்கல் சென்ஸில் இது ஒரு ஸ்பை டிவைஸாக ஏதாவது இருக்குமாங்கிற கேள்வியும் இருக்குது. லெட்ஸ் see how these things go. கண்டிப்பாக இப்படி அடிக்கடி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ஒரு 2-3 வருஷத்தில் இது என்னன்னு சொல்லி ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் போட்டு தேட ஆரம்பிச்சிருவாங்க. லெட்ஸ் வெயிட் ஃபார் தட். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மொத்த பிரபஞ்சத்தில் இது ஒரு லீடாக வச்சுட்டு நான் ஒரு பெரிய டாபிக் பேசி முடிச்சிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மொத்த பிரபஞ்சத்தில் பிரபஞ்சம்னா காஸ்மோஸ், மொத்த ஸ்பேஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. அதில் நம்ம மட்டும்தான் உயிரோடு இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? இந்த இடத்துல மட்டும்தான் உயிர் வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஏதோ ஒரு இடத்துல இன்னும் நிறைய இடங்களில் இப்படிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வானத்தில் அடிக்கடி வித்தியாசமாக பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏலியன்ஸ் பற்றிலாம் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு பயங்கரமான வீடியோவாக இருக்கும். நாளைக்கு நான் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு வச்சுக்கோங்க. அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.